நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையா அல்லது அது திணிப்பா? கண்டிப்பாக இது தேவை. கட்சியினுடைய மாற்று அபிப்பிராயங்களை விட்டு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய காங்கிரசாரும் இதற்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு கல்வியாளரா மனப்பூர்வமா வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை கொண்டு வந்தது ராஜீவ்காந்தியோட கனவு திட்டம் இது. ஏன்னா யார் எப்படி கொடுத்திருந்தாலும் இது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியது. அதனால நாம இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த நவோதயா பள்ளிகளால் கிராமப்புற இவர்கள் ஒரு டேக்லைன் எப்போதுமே சொல்லுவாங்க, கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த கல்வி அறிவுக்கு கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற அந்த மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் அப்ராட் போய் படிக்க முடியுது. ஆனால் அந்த குவாலிட்டியில ஒரு எஜுகேஷன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெரி மினிமம் காஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 600 ரூபாய், அதுவும் பெண்கள் SC STக்கு அதுவும் ஃப்ரீயாக 75% அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த ரூரல் பிள்ளைகளை மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய சக்சஸா இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் பாருங்க. கடந்த வருஷம் 14,500 பிள்ளைகள் இந்த நவோதயா பள்ளிகள்ல இருந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல பாஸ் பண்ணி கிடைச்சு நீட் தேர்வின் மூலமாக போன பிள்ளைகள் 12,654 பேர் அதை கிளியர் பண்ணி போயிருக்கிறாங்க. அப்போ அதோடைய பாஸ் பர்சன்டேஜ் நீங்க பாருங்க 87% இருக்குது. அதே இது JEE நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4,451 பிள்ளைகள் எழுதி அதுல 966 ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸை தாண்டி போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இது எழுதுற பிள்ளைகள்ல 21% அப்படின்னு நம்ம பாக்குறோம்.